guys, welcome to Me Time Vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராக்கி சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ டு வாட்ச் மதராசி FDFS தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ ராக்கி சினிமாஸ்க்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீ வந்திருக்கியா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆனா நான் ஸ்கிரீன்லாம் வந்துட்டு இதுல பார்த்தேன்டா, நம்ம கூகுள்ல தான் பார்த்தேன். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி லைட்லாம் ரெனோவேட் பண்ணாங்க ரீசெண்டா கொஞ்சம். ஆனா எப்பவுமே ஒரு FDFS ஓட ரிவ்யூ வந்ததுன்னு வச்சுக்கோ, எப்பவுமே ராக்கி தேட்டரும் வெளில வரவன் கத்திட்டு வருவான். இல்ல நிறைய பேர் இங்கதான் அந்த FDFS ஓட ரிவ்யூ எல்லாம் ஓஜியா இருக்கும், பயங்கரமா எடுத்துட்டே இருப்பாங்க. சோ என்ன மதராசி படம் பார்க்க வந்திருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே ஏதாவது நடந்துருதா, அதனால எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. வர கடைசியா நம்ம பார்த்த எல்லா படமே எக்ஸ்பெக்டேஷன். நானும் ரோவனும் பேசும்போது இதான் பேசுறோம். இல்லன்னா நல்ல லோ எக்ஸ்பெக்டேஷன் வந்தாதான் நல்லது. நம்மளுக்கு அப்பதான் வந்து படம் நம்ம ஒன்னு நினைச்சுன்னு வருவோமா, ஆனா அங்க நடக்காது. அது இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அங்க போயிடும். அதனால இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் வந்திருக்கேன். அதான் பெஸ்ட். நம்ம பண்றது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வரலாம். ஹீரோயின் பேரு தெரியாம மியூசிக் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஹீரோயின் பேர்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்க வரல, நம்ம சிவகார்த்திகேயனுக்காக வந்திருக்கோம். சூப்பர். பாட்டு சலம்புல பாட்டுலாம் கேட்டியா? அதெல்லாம் கேட்டேன். அது ரிப்பீட் மோட்ல அனிருத் மாதிரி கூகுள் தான பண்ண. இல்ல மைண்ட்லயே அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸ்பாட்டிஃபை எதுக்கு இருக்கு? ஆக்சுவலா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி FDFS வீடியோலயே வந்துட்டு சொல்லியிருப்பான், இவன் சிவகார்த்திகேயன் ஃபேன்னு சொல்லியிருப்பான். சொன்னேன், அப்புறம் தனுஷ் ஃபேனா மாறினேன். போய் சொல்ல மாட்டேன், நான் ருக்மிணிக்காக தான் வந்தேன். ருக்மிணிக்காக தான் வந்தியாடா? ஸோ இதை நாங்கள் உள்ள போய் என்ஜாய் பண்ண போறோம். ஸோ தியேட்டரோட அட்மாஸ்பியரை பார்க்க தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த தியேட்டருக்கு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இது வந்து ரொம்ப தேவி சங்கம் அந்த மாதிரி வந்துட்டு எப்போல இருந்தோ எக்ஸிஸ்டா இருக்கிற ஒரு தியேட்டர். ஸோ இது வந்துட்டு உள்ள ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யா லெட்ஸ் கோ. உள்ள வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆம்பியன்ஸே நம்ம ஒன்று செட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்ல தான் நாங்கள் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ராக்கிக்கு வரேன். கீழே மேலையா? நம்ம மேலே போகிறோம். ஆனால் இங்கே இருக்கு படிக்கட்டு இருக்கு, அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. வந்தோடனே MD ரகுராம் அவரை என்கிட்ட பேசும்போது செம்ம ஹி வாஸ் சோ ஸ்வீட் டு அஸ். ஸோ அப்படியே பேசிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் உள்ள வந்துட்டோம். ஸ்க்ரீன் உள்ள போகலாம். ஸ்க்ரீன் உள்ள எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு கொடுத்த டிக்கெட் பாத்தீங்கன்னா பிரீமியம் 1. இது வந்து 2 பால்கனியா? ஆமா 2 பால்கனி. எப்படி இது கனெக்ஷன் இருப்பா? கண்ணு தெரியல, கண்ணாடி அவுத்துக்குவோம். H 17 to 21 இது H. தோ H 17 நீங்க என்ன ஸ்டார்ட் 18 19 20 21 இந்த 5. ஓகே 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 ஃபைன். गाइस உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்துட்டு பயங்கர லைட்டிங் செட்டப்போட ஒரு மாதிரி இருக்கும். தீமே பயங்கரமா இருக்கு. இப்போதைக்கு சீட் கம்ஃபர்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. தியேட்டரோட ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. டால்பி தானே? எனக்கு தெரிஞ்சு வியூவும் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்காவா இருக்கு. ஆனால் கொடுத்த சீட்டுக்கும் கரெக்டாக இருக்கு. அதான் நாங்கள் படத்துக்கு வந்துட்டோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணல. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ இங்கே வரேன். நான் ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்குது. லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே படம் போடுறதுக்காக வெயிட்டிங்கு. படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னு சொல்கிறோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால ஒரு நல்ல ஒரு குட் வாட்ச். இப்போ வரைக்கும் ஒரு டீசென்ட் குட் வாட்ச். பாட்டு பிளேஸ்மெண்ட்டை தவிர படத்துல எல்லாமே ஓகே தான். இப்போ ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் எப்படி இருக்கணும்? எனக்கு செம்மையாக இருந்தது. அதாவது மெயினாக சொல்ல போனோம்னா ஸ்டண்ட் பயங்கரம் நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி பாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தான் அங்கே. ஆனால் பாட்டு பிளேஸ்மெண்ட் என்ன பிரச்சனைனா சில இடத்துல நிஜமாவே தவிர்த்துருக்கலாம். பாட்டு கம்மி பண்ணிருக்கலாம். ஆஸ் யூஷுவல் அனி பிஜிஎம்லாம் பிஜிஎம் இஸ் குட். பிஜிஎம் இஸ் சோ குட். ஆக்ஷனுக்கும் அதுக்கும் பக்காவா இருந்தது. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே. இப்போ செகண்ட் ஹாஃப் பார்க்க தான் தெரியும். நம்ம சிவகார்த்திகேயன் டர்ன் தனுஷ் ஃபேன் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. இல்லை ப்ரோ, லாஸ்ட் 10 minutes தான் படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு.
அதுக்கு முன்னாடி அது படம் மாதிரி இல்ல. படம் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. அவன் கொஞ்சம் சீட் கம்ஃபர்ட்டா இருந்தனால அப்படியே படுத்து சாஞ்சி தூங்கிட்டு இருக்கான். இல்ல பார்த்தேன் லாஸ்ட் 10 minutes தான் ஏதோ படம் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது ஆமா போரா போச்சு. அதாவது இன்டு தி செகண்ட் ஹாஃப். சோ அதனால வந்து அது பெர்ஃபெக்ட்டா இப்பதான் உள்ள போயிருக்கு. அதனால தியேட்டர் சவுண்ட் சிஸ்டம்லாம் அந்த சவுண்ட் சிஸ்டம்லயே வந்து தூங்குறான் போது செம்ம சவுண்டுங்க, சூப்பர் சவுண்டு படத்துல. தியேட்டர்ல சீட்டு கம்ஃபர்ட், அதே மாதிரி கூட்டம். இங்க கிரௌட் வந்து பயங்கரமான கிரௌட், கத்திக்கிட்டே சேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்பத்தூர்னு டைலாக் வந்தாலே கத்துறாங்க. அம்பத்தூர்ல இது பிளேஸ் ஆயிருக்கு. அம்பத்தூர், ஆமா அம்பத்தூர்னு அந்த ஃபேக்டரி பேர் இது சொன்னாங்க. ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யோசிக்கிறேன் எது கத்துறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அம்பத்தூர், அதனால கத்துறாங்க. கேஸ் ஃபேக்டரி தானே. மெயினா பிடிச்ச சவுண்ட் சிஸ்டம் தான். சவுண்ட் சிஸ்டம் சூப்பரா இருக்கு உண்மையிலே கைஸ். நாங்க ஸ்கிரீன் 1ல பாக்குறோம், மத்த ஸ்கிரீனும் நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வர போறேன், ஏன்னா நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீன் 1ல வந்துட்டு பக்காவான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். லைட் வேற போடுறாங்க, நாங்க அது எக்ஸ்பெக்டே பண்ணல. சம்பந்தமான ஒரு லைட் ஆனா வந்தது ஃபர்ஸ்ட். அது வந்து நடுவுல வந்து தேவையான இடத்துல லைட் இல்ல. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு லைட், ஏன்னா ஹை மூமெண்ட் எதுவுமே இல்லையே. இன்டர்வல்ல வந்து ஹை மூமெண்ட். ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு சைட்ல எப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் மேல தான் ஸ்பீக்கர் பார்த்தேன். மேல தான் ஸ்பீக்கர் இல்ல, ஃபுல்லா சரவுண்டட் ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. சீட் செம்ம கம்ஃபர்ட். நீங்க ப்ரெஃபர் பண்றீங்கன்னா ஸ்கிரீன் 1 ராக்கி சினிமா சம்பவத்துல கண்டிப்பா ப்ரெஃபர் பண்ணலாம். சோ வாங்க போய் பாப்கார்ன் வாங்கலாம், செம்ம கூட்டம். நீங்க அந்த வீடியோ பாப்பீங்க. வாங்க வாங்க வாங்க. ஸோ கைஸ், படம் முடிந்து விட்டது. மதராசி ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம வந்த படம்னால பெருசா எங்களுக்கு தெரியல. மற்றபடி பாத்தீங்கன்னா படத்துல நிறையவே ஃபிளாஸ், சில பல ஃபிளாஸ்லாம் வந்து நிறையவே இருக்கு. ஸோ நாங்க இப்போ பாத்தீங்கன்னா ராக்கி தியேட்டரோட பால்கனில இருக்கோம். படத்துல வந்துட்டு பாட்டுலாம் அவ்வளோ பெருசா இல்லை. ஆனா பாட்டு தான். மத்த பாட்டுலாம் வந்து பாடுற பாட்டு மாதிரியே இல்ல. அது ஆமா மாண்டேஜ் மாதிரி. ஆனா ஆக்ஷன் தான், படம் ஆக்ஷன்லாம் தாறு மாதிரி. சரியான ஒரு ஆக்ஷன் சீன் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். என்னப்பா படம் எப்படி இருந்தது? மார்வெல்ஸா கிராஃப் எப்படின்னா இருடா ஒரு நிமிஷம், அவனும் மார்வலோட டைலாக் ஸ்டார்டிங்ல மார்வெல் தான். மார்வலோட ஏதாவது 4 படம் சொல்லு. என்ன சொல்லலாம், நீங்களும் நல்லதா ஒரு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சொல்லலாம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அவெஞ்சர்ஸ் 2, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ். ஓ அவன் இப்படி 1, 2ல போயிருந்தான். அது மாதிரிதான். ஏன்னா வந்து இப்படி கண்ணை மூடி தந்தாலும் சண்டை, கண்ணை மூடி தந்தாலும் சண்டை. சோ எஸ், தூங்கலாம்னு பாக்குறேன் சண்டை. இல்ல ஆஸ் யூஷுவல் முருகதாஸ் படம் ஆனா கிடையாது. கத்தி துப்பாக்கி எல்லாம் பாத்துருக்கல. இவர் வந்து இன்னும் ஸ்பைடரோட இதுல இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா ராணி வசந்த் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்துட்டு இவரோட படத்துல எப்பவுமே அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு மோஸ்ட்லி காலி தான். ஏன்னா ரமணாலையும் பார்க்கலாம், கஜினில பார்க்கலாம், அசினோட கேரக்டரோட இது வந்து நம்மளுக்கு இப்பவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் எதிர்பார்த்தேன். ஆமா 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 ஆமா. ஸோ நாங்க ஆனா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு விஷயம் அப்படின்னா ராக்கி சினிமாஸோட இந்த ஸ்கிரீன் பயங்கரமா இருக்கு. செம்ம அட்மாஸ்ங்க, சூப்பரான சவுண்டு. நான் நிறைய தேட்டருக்கு வந்து போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச தேட்டர்னா சங்கம் மெயின் ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பக்கா குவாலிட்டி, பக்கா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ராக்கி மெயின் ஸ்கிரீன் செம்மையா இருக்கு. இது எல்லாருமே வந்து நீங்களும் வந்து பாருங்க. ஸோ மதராசி படத்தை வந்து நீங்களும் தேட்டர்ல பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இல்லை, அது உங்களோட ரிவ்யூவா வச்சுக்கோங்க. நம்ம பல பேரோட ரிவ்யூலாம் கேட்காதீங்க. ஏன்னா இப்போ எனக்கு பிடிச்சது கேட்காம வந்தா எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு கூலி படம் பிடிச்சிருந்தது. ஸோ அது சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை பை.